ஹலோ ஆல், ஐ எம் டாக்டர் நிவேதிதா, ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நிறைய விஷயம் ப்ரெக்னன்சி பற்றி பேசுகிறோம். மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய இக்னோர் பண்ணிடுறோம். ப்ரெக்னன்சியில் மென்டல் ஹெல்த் நிறையவே நமக்கு பாதிக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் என் கூட அக்ரி பண்ணுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால வர சேஞ்சஸ் தான் இது. பட் சம்டைம்ஸ் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் கூட டிப்ரெஷனாக கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மைல்டாக பார்த்தோம்னா, அதாவது நார்மலாக பார்த்தோம்னா மூட் ஸ்விங்ஸ் காமன் தான். பட் டிப்ரெஷன்ங்கிறது டெஃபினட்டாக இட் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். நம்ம டே டு டே லைஃப்பில் டிப்ரெஷன்ங்கிற வேர்டை ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம். பட் அதுக்குன்னு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ நார்மலாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நிறைய வரிஸ் இருக்கலாம். அவங்களோட பாடி சேஞ்சஸ்னால நிறைய வரிஸ் இருக்கலாம். இல்லை ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் இல்லைனா பேபியோட ஹெல்த்தை பற்றி, இல்லை அவங்களோட ஹெல்த்தை பற்றி பயம் இருக்கலாம். ஆல் த மோர் அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பற்றி வரிஸ்லாம் இருக்கிறது காமன் தான். ஸோ திஸ் அலாங் வித் தி ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் நமக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் லைக் ரொம்ப எக்ஸசிவ் வாமிட்டிங்கோ, இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக அவங்க வெயிட் கெயின் ஆகுறாங்க, இல்லை ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அது அந்த மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நேச்சுரலாகவே நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி உங்களோட மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை நோட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஜேர்னலிங் பண்ணலாம், இல்லை யோகா, மெடிடேஷன், டெஃபினட்டாக டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், அந்த மாதிரி பண்ணலாம். டீப் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் உங்களோட மூடை நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். பட் இந்த மாதிரி பண்ணியும் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி ரிலீஃப். உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, படப்படான்னு வருது, உங்களோட ஹார்ட் பீட் உங்களுக்கே ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது, இல்லை அன்வான்ட் தாட்ஸ்லாம் நிறைய வருது, ஸ்லீப் சுத்தமாக இல்லை ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு நாட் ஏபிள் டு ஃபீல் எனிதிங் நைஸ். அது நம்ம ஆன்ஹிடோனியான்னு சொல்லுவோம். எந்த விஷயத்துலையும் ஒரு ப்ளெஷர் உங்களால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு ஹாவ் மெடிக்கல் ஹெல்ப். ஸோ இட் இஸ் நாட் அன்காமன். சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் who was already on any psychiatric treatment அவங்க ப்ரெக்னன்சிக்கு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷனோ, இல்லை ஆங்ஸைட்டியோ, இல்லை பைப்போலார் டிஸார்டரோ நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ப்ரெக்னன்சியை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. பட் ஏர்லி ப்ரெக்னன்சியில் உங்களோட சைக்கியாட்ரிஸ்ட் டெஃபினட்டாக அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சம் டேப்லெட்ஸ் ஆர் பேட் ஃபார் த பேபிஸ் க்ரோத். ஸோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எவர் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ யூ கேன் ஹாவ் அ நார்மல் டெலிவரி அண்ட் அ நார்மல் ப்ரெக்னன்சி அவுட்கம் லைக் எனி அதர் நார்மல் விமன். பட் அன்டயக்னோஸ்டாக நீங்கள் ஒரு சைக்காட்ரிக் இஷ்யூவோ, இல்லை ஒரு மைல்டு டிப்ரெஷனோ, இல்லை ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு, உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸோடு சேர்த்து நிறைய டிப்ரெசிவ் சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் கேட்குறது, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் கூட அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது க்ரீஃப் இருக்குது, சே யூ ஹவ் லாஸ்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ், இல்லைனா ஏதாவது ஒரு இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் இருக்குது, உங்களோட ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ஃபிசிக்கலி அப்யூசிவாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்போ, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி அவுட்கம்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது, அதனால இந்த ப்ரெக்னன்சி உங்களுக்கு கொண்டு போகிறது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூ லாஸ்ட் அ ப்ரெக்னன்சி ப்ரீவியஸ்லி அட் 20 வீக்ஸ் அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சியில் டெஃபினட்டாக ஒரு 20 வீக்ஸ் நெருங்கும் போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதெல்லாம் காமன் தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் யூ கேன் டெஃபினெட்லி கெட் சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப். பட் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸில் வென் யூ ஆர் ஹேவிங் suicidal தாட்ஸ் ஆர் யூ ஆர் நாட் ஈட்டிங் அட் ஆல் ஆர் யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங் அட் ஆல், டெஃபினெட்லி இட் டிசர்வ்ஸ் டு டேக் அ psychiatrist opinion and you should be on medications. Do not ignore mental health. It is very, very important. So take care.